ஓகே. இப்போ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் ஈஸியா அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் வந்து என்கேஜ்மென்ட், அதாவது எப்படி ஈஸியா ஃபாலோவர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் பார்க்க போறோம். ஓகே. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Facebook அண்ட் Instagram, Twitter இத எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மீடியம் தான் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இதுல வந்து நம்ம கன்டென்ட்ட வந்து ஈஸியா ஷேர் பண்ணலாம். அது வந்து எப்படி இருக்கணும்னா, என்கேஜிங் கன்டென்ட்டா இருக்கணும். ப்ரீவியஸ் மாடியூல்ல அனுஷா சொன்ன மாரி என்கேஜிங்கா ஆடியன்ஸ வந்து ஒரு அட்ராக்டிவா போடுறப்போ தான் நம்ம வந்து அதுல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாரி கம்யூனிட்டி சோசியல் மீடியால வந்து நம்ம போஸ்ட் பண்றப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். அது வந்து நம்ம ஒரு பிராண்டுக்கு வந்து என்கேஜ்மென்ட் இன்டராக்ஷன வந்து இன்கிரீஸ் பண்ணும். கோல் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நம்ம அட்வர்டைஸ் தான் பண்ண போறோம். பட் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கோல் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். என்னன்னா, நம்ம இப்போ ஒரு புதுசா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றோம். அது வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ண போறோம். அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனலட்சுமி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு அ திருக்கடையூர்ல சொல்லிட்டு ஒரு மேரேஜ் ஹால் இருக்காங்க. அது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கிளையண்ட் தான். அவங்க வந்து நம்ம கிட்ட வரப்போ புதுசா தான் அதாவது மேரேஜ் ஹால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிராண்ட் அவேர்னஸ், அதாவது இப்படி ஒரு மேரேஜ் ஹால் வந்து அந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவேர்னஸ் பண்ணி கொடுத்தோம். அதுதான் பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அவங்களுக்கு வெப்சைட்டுமே இருக்கு. வெப்சைட்குள்ள விசிட்டர்ஸ வந்து கொண்டு வரதுக்குமே நம்ம சோசியல் மீடியாவ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்டட் கனெக்ஷன். இப்போ வந்து நம்ம ரேண்டமான பீப்பிள்க்கு ஷோ பண்ணாம, யார டார்கெட் பண்றோமோ, அவங்களுக்கு கரெக்ட்டா வந்து நம்ம அவங்கள கனெக்ட் பண்றதுக்கு தான் டார்கெட் கனெக்ஷன்ஸ். இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஓகே. இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆ சோ அ ஏன் இம்பார்ட்டன்ட்? நம்ம வந்து டிவில அட்வர்டைஸ் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆ எதுக்காக அப்படி பண்றோம்னா, இப்போ நியூஸ் பேப்பரோ இல்ல டெலிவிஷனோ இதுல அட்வர்டைஸ் பண்றப்போ, நம்ம வந்து ஆ ரேண்டமான பீப்பிள் தான் நம்ம ரீச் பண்ண முடியும். அதே மாரி அ கவுண்ட் வந்து நமக்கு கம்மியா தான் ரீச் பண்ண முடியும். டெலிவிஷன் பண்றப்போ, அவங்க எப்படி இருந்தாலும் ஸ்கிப் தான் பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மென்ட்ட. பட் நம்ம சோசியல் மீடியால பண்றப்போ, நமக்கு ஃபெமிலியரான நம்ம பிராண்ட ஃபெமிலியரா ஆக்கிட்டு, அவேர்னஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிக்கர் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட பிராண்ட வந்து விசிபிலிட்டியா பண்ண முடியும். அதே மாரி டைரக்ட் கனெக்ஷன். நம்ம கஸ்டமர்ஸ் கூட டைரக்ட்டா நம்ம வந்து அ ஃபீட்பேக் கேட்க முடியும். அ பிராண்ட்ல ஒரு ராயல்டிய பில்ட் பண்ண முடியும். அதே மாரி கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம டைரக்ட்டா அந்த டைரக்ட் சேட்ல வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாரி டார்கெட் அட்வர்டைசிங். சோசியல் மீடியால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பர்ட்டிகுலர் பீப்பிள்க்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அட்வர்டைஸ்மென்ட் வந்து பண்ண முடியும். அதே மாரி இது வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்சி மெத்தட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நியூஸ் பேப்பர் அண்ட் டெலிவிஷன்ல அட்வர்டைஸ் பண்றத விட, நம்ம வந்து அ சோசியல் மீடியால அட்வர்டைஸ் பண்றதுக்கு வந்து காஸ்ட் வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் ஆகும். நமக்கு அதிகமான பீப்பிளையுமே ரீச் பண்ண முடியும். ஆ ஓகே. இப்போ நம்ம வந்து போஸ்ட்லாம் போட்டாச்சு. அது நெறைய பேர் வந்து பார்க்குறாங்க. எத்தன பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்குமே வந்து இன்சைட்ஸ் அண்ட் டேட்டாவ நம்ம வந்து Facebook அண்ட் Instagram இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்முக்குமே அவங்களுக்கு வந்து இன்சைட்ட செக் பண்றதுக்கு டூல் அவங்க இன்பில்டாவே குடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஆடியன்ஸோட பிஹேவியர், கேம்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்க முடியும். வெப்சைட் டிராஃபிக் அண்ட் சேல்ஸ். இப்போ நம்ம வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா, சோசியல் மீடியால நம்ம ப்ரொமோட் பண்றப்போ, நம்ம வெப்சைட்குள்ள எத்தன விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, ஆ அது வந்து எத்தன பேர் கஸ்டமரா மாறியிருக்காங்க, எல்லாமே நம்ம அத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டேயிங் ரெலவன்ட். ஆ ஆல்ரெடி அனுஷ்யா சொன்ன அந்த கன்டென்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற சேம் பாயிண்ட் தான் இது. ஆ கன்டென்ட் வந்து நம்ம ரெலவன்ட்டான கன்டென்ட் தான் அவங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ணணும். ஆ சம்மந்தமே இல்லாத கன்டென்ட் போட்டா, அவங்க வந்து நமக்கு இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்கேஜ்மென்ட்ட கன்டினியூஸா வச்சுக்கணும்னா, அ ரெலவன்ட்டான கன்டென்ட் தான் அவங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்போ சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ் பத்தி. ஆ டவ் சோப் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிராண்டோட விசிபிலிட்டிய அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கேம்பெயின் ஒண்ணு ரன் பண்ணாங்க.
அன்ஆல்டர்டு ஃபோட்டோ. அதாவது எடிட் பண்ணாத உங்களோட ஃபோட்டோஸ வந்து போடுங்க. அதுதான் ரியல் பியூட்டி அப்படிங்கிற மாரி ரியல் பியூட்டி கேம்பெயின் ஒண்ணு ரன் பண்ணாங்க. அது மூலமா என்னாச்சு, நெறைய பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணி, அவங்களோட எடிட் பண்ணாத ஃபோட்டோஸ வந்து போட்டாங்க. அவங்களோட பிராண்டோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆச்சு. அதனால அவங்களுக்கு ரெவென்யூமே நெறைய ஜெனரேட் ஆச்சு. சேம் ரெட் புல் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலா அவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து ஸ்டார்டிங்ல இல்ல. அவங்க போட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் ரிலேட்டடா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்ல ரீச் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கண்டினியூஸா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கண்டென்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ்னாலே ரெட் புல் தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து ஆடியன்ஸ்க்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆச்சு. ஓகே. இப்போ சோசியல் மீடியால வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியாச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே. இப்போ சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண போறோம்னா, நம்ம யாருக்கு போஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஆடியன்ஸ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கான ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் தனலட்சுமி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் ஹால் பத்தி நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதையே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவங்களோட ஆடியன்ஸ் யாரு? இப்போ அங்க திருக்கடையூர்ல வந்து ஃபேமஸா இருக்கிறது வந்து 60த் அண்ட் 80த் மேரேஜ். அந்த மாரி மேரேஜ் தான் அங்க ஃபேமஸ். இப்ப அந்த ஆடியன்ஸ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம சர்வே கண்டக்ட் பண்ணலாம். சோசியல் மீடியால டேட்டா பார்க்கலாம். அந்த மாரி மேரேஜ்லாம் யாரு வந்து கிளையண்ட்ஸா இருப்பாங்கன்னா, இப்ப அந்த ஏஜ்ல இருக்கிற பெர்சன்ஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அவங்க தான் வந்து அந்த கிளையண்டோட டார்கெட் ஆடியன்ஸ். அவங்கள நம்ம வந்து சர்வே இந்த மாரி சோசியல் மீடியால வந்து டேட்டாஸ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாரி அங்க சரவுண்டிங்ல இருக்கிற பீப்பிள்ஸ் கிட்ட நம்ம டைரக்ட்டா கான்வர்சேஷன் பண்ணலாம். ஆ அவங்க எந்த மாரி கன்டென்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க டைரக்ட்டாவே நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். தென் வந்து ரைட் பிளாட்ஃபார்ம். இப்போ சில கன்டென்ட் வந்து Facebookல வந்து நல்லா ரீச் ஆகும். சில கன்டென்ட் வந்து YouTubeல நல்லா ரீச் ஆகும். இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ரமோட் பண்ண போறோம்னா, Facebookல போடுறத விட YouTubeல போட்டா அதோட ரீச் நல்லா இருக்கும். இப்போ ஒரு இமேஜ் கன்டென்ட் போட போறோம்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து YouTubeல வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல போட முடியும். பட் அதுல ரீச் அதிகமா இருக்காது. நம்ம Facebook அண்ட் Instagramல போட்டா ரீச் அதிகமா இருக்கும். நம்ம கன்டென்ட்ட பேஸ் பண்ணி எந்த பிளாட்ஃபார்ம்ல போட போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பேஸ் பண்ண முடியும். தென் வந்து என்கேஜிங் கன்டென்ட். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் இது. நம்ம போடுற கன்டென்ட் வந்து எமோஷனலி அட்டாச்டா இருக்கணும். விஷுவல்ல ஆ அது வந்து இமேஜாவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம். அது வந்து விஷுவலி அட்ராக்டிவா இருக்கணும். தென் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் மானிட்டரிங். நம்ம இப்போ வந்து கன்டென்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆ ஆடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இத எப்படி போஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இப்போ நம்ம போஸ்ட் பண்றதுக்குன்னா, இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் பண்ணிடலாம். இப்போ நாளைக்கு நீங்க எங்கேயோ வெளில வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்கு. நாளைக்கு ஒரு டைம்ல வந்து போஸ்ட் ஆகணும். உங்க பிசினஸ்க்கோ, இல்ல உங்க சோசியல் மீடியால போஸ்ட் ஆகும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஷெட்யூல் பண்ண முடியும். அதுக்கு மல்டிபிள் டூல்ஸுமே இருக்கு. இன்பில்ட்டா Facebookமே அவங்க மெட்டா பிசினஸ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அத பேஸ் பண்ணி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். அதே மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் டைமையுமே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜா இந்தியால பார்க்கும்போது, ஈவினிங் டைம்ல போஸ்ட் பண்ற போஸ்டர்ஸ் வந்து மார்னிங் டைம்ல போஸ்ட் பண்ற போஸ்டர்ஸ விட அதிகமா வந்து ரீச் அதிகமா இருக்கு. ஏன்னா ஈவினிங் எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் தான் அதிகமா சோசியல் மீடியா பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால, அந்த டைம் பேஸ் பண்ணியும் நம்ம போஸ்ட் போடுற டைம வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியா மேனேஜ் பண்றது? உங்களுக்கு Facebook, Instagram, Twitter எல்லாமே சேம் டைம்ல நீங்க வச்சிருக்கீங்க. சேம் டைம்ல அத மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து டைம் நெறைய கன்சியூம் ஆகும். அத எப்படி நம்ம ஈஸி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆ இப்போ அதுக்கு வந்து நெறைய டூல்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஹூட்சூட் இந்த டூல் பத்தி ஆ லேட்டரா நம்ம டீம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆ நான் இப்போ வந்து பஃபர் அண்ட் பப்ளர் இந்த மாரி 2 டூல்ஸ் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே ஸ்ட்ரெய்ட்டா அந்த டூல் தான் வரும் உங்களுக்கு. ஆ அது என்ன டூல்னா, நீங்க சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அதில ஷெட்யூல் பண்ணிக்கலாம். மல்டிபிள் அக்கவுண்ட்ட மேனேஜ் பண்ணிக்கலாம். இத்தன மணிக்கு இந்த டேட்ல வந்து போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, சேம் டைம்ல எல்லா சோசியல் மீடியாலயும் அது வந்து போஸ்ட் ஆகும். கன்டென்ட் கேலண்டர்ஸ். இப்போ கன்டென்ட் கேலண்டர்னா என்னன்னா, இப்போ இந்தியா லெவல்ல ஒரு ஈவென்ட் நடக்குது. இப்போ நமக்கு ஃபேமஸா தெரிஞ்சது வந்து தீபாவளி, பொங்கல் வந்து சவுத் இந்தியன்ல வந்து நமக்கு ஃபேமஸ். இப்போ ஹோலி அந்த மாரி சில நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியாது. நம்ம டார்கெட் வந்து நார்த் சைட்லயும் போகுது அப்படின்னா,
கூகுள் கேலண்டர்ல வந்து எல்லா ஈவெண்ட்டுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல